ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து VBA பார்ட் 271ல என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் காலம்ல இருக்கிற வேல்யூவை செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் காலம்க்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா VBA யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் VBA யூஸ் பண்ணாமல் எக்ஸல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது எப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் இந்த வேல்யூவை செப்பரேட் பண்ண முடியும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃபீஸ் 365 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம VBA கோடில் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணுறது 2019 யூஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வராது. இதுவே நீங்கள் அட்வான்ஸ்டு லெவல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் அவைலபிள் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு நம்ம சேனலில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது இதுதான் நம்மளோட ரிக்வயர்மெண்ட்டு. இப்போ ஏ காலமில் வந்து பாருங்கள், ஃபார்வேர்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட் இங்கே டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் செப்பரேட்டர்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நமக்கு ஃபார்வேர்டு ஸ்லாஷ் வச்சு தான் நமக்கு ஏ காலமில் இருக்குது. ஸோ நான் ஃபார்வேர்டு ஸ்லாஷை என்னோட இன்புட் பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வேல்யூவை செப்பரேட் பண்ணி டிஃப்ரெண்ட் காலமில் கொடுத்துருச்சு. நான் ஓகே கொடுத்துட்றேன். ஒரு மெசேஜ் பாப்அப் வந்துருச்சு, டன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு அதர் சாம்பிள் டேட்டா இருக்குது. தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் செப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதை வந்து நான் ஏ காலமில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருந்தது, இப்போ வந்து கமா செப்பரேட்டர் இருக்குது. ஸோ அகைன் நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன். என்னோட இன்புட் பாக்ஸில் முன்னாடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தோம், இப்போ கமா கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக வந்து செப்பரேட் பண்ணி ஷோ பண்ணுது. மெசேஜ் பாப்பப் வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ அகைன் நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு ஒன் மோர் டேட்டா செட் இருக்குது. இதில் வந்து டெக்ஸ்ட் நியூமரிக் நம்பர் ரெண்டுமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செப்பரேட்டர் வந்து ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் வச்சு நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே என்டர் செப்பரேட்டர் இருக்குது. இந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளே நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஏ காலமில் இன்னும் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுன்லேயும் நீங்கள் வேல்யூ நம்பர் ஆஃப் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டைனமிக்காக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேங்களா? இப்போது இதை எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம VBA கோடுக்கு போயிடலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இருந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சாம்பிள் டேட்டாவே நான் உங்களுக்கு இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ VBA கோடுக்கு போயிடலாம். டெவலப்பர் டேப்ல விஷுவல் பேசிக் போகிறேன். நான் ஆல்ரெடி மாடியூல் 1 வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். என்னோட மேக்ரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் ஆர் நம்பர்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட சப் ப்ரொசீஜர் நேமு. இப்போ டிம் டெஸ்டினேஷன் ரேஞ்ச் ஆஸ் ரேஞ்ச், எல் ரோ ஆஸ் லாங், ரெண்டு டேட்டா, அதாவது ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில். ஒன்று வந்து ரேஞ்ச் டேட்டா டைப்பு, ஒன்று வந்து லாங் டேட்டா டைப். ஓகேங்களா? application dot screen updating equal to false, application dot display alert equal to false. இது எதுக்காக நம்ம கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது, அலர்ட் மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது, இதெல்லாம் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். அட் எண்ட் ஆஃப் த கோடு வந்து நம்ம டேர்ன் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு எதுவுமே விசிபிள் இருக்காது. அங்கே என்ன ஈவெண்ட் நடக்குதுங்கிறதெல்லாம் விசிபிள் இருக்காது. ஜஸ்ட் நமக்கு ஃபைனலாக மெசேஜ் பாப்பப் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இன்புட் ஷீட்டில் ஏ காலமை பேஸ் பண்ணி, இந்த வேல்யூன்ற இந்த காலமை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் ரோ ஃபைண்டிங் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு டைனமிக்காக வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ பாட்டமில் நான் வேல்யூ ஆட் பண்ணாலும் அதையும் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ரிசல்ட் ஷோ பண்ணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதில் லாஸ்ட்டு ரோவை ஃபைண்டிங் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் பண்ணி ஒரு வேரியபிளில் கேப்சர் பண்ணிடுறோம், எல் ரோவில். ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க் புக்கில் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் இன்புட் டாட் ரேஞ்ச் ஆஃப் A2லேருந்து ஏ காலமை செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஏ காலமில் A2லேருந்து டில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் மை செப்பரேட்டர் அப்படின்ற வேரியபிளில்
ஒரு இன்புட் பாக்ஸில் நம்ம என்டர் செப்பரேட்டர் சொல்லி நம்ம ஒரு டைட்டில் நேம் கொடுத்துக்கிறோம். நமக்கு அந்த இன்புட் பாக்ஸில் நம்ம என்ன செப்பரேட்டர் என்ட்ரி பண்ணுறோமோ அது வந்து இந்த மை செப்பரேட்டரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம், கமா கொடுக்கலாம், டாட் கொடுக்கலாம், அட்டு, டாலர், எனி டைப் ஆஃப் செப்பரேட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து இந்த வேரியபிளில் கேப்சர் ஆகிடும். இப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ரன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த கோடை வந்து லிட்டில் நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், லாஸ்ட் ரோ வந்து நமக்கு 10ன்னு இருக்குது, பிகாஸ் 10 ரோஸில் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிடுச்சு. A2லேருந்து A10 வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ மை செப்பரேட்டருங்கிறதுல பாருங்கள் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நமக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ், நான் என்னோட இன்புட் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மை செப்பரேட்டர் வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கும். இஃப் இங்கே ஒரு இஃப் லாஜிக் போடுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் செலெக்ஷன் டாட் காலம்ஸ் டாட் கவுண்ட் ஈக்குவல் டு 1, தென் இந்த கண்டிஷனுக்குள்ளே நமக்கு போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா B2 செல்லை நான் டெஸ்டினேஷன் ரேஞ்சாக சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இது எப்படி இந்த ஈவெண்ட் நடக்குங்கிறத நான் மேனுவலாக பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம்னாக்க, நார்மலாக டெக்ஸ்ட் டு காலமில் போயிட்டு நம்ம டெஸ்டினேஷன் ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து டெஸ்டினேஷன் ரேஞ்சு நான் B2ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செட் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டேன். டெஸ்ட் ரேஞ்சுன்றதுக்கு செட் ஆப்ஜெக்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செட் பண்ணியாச்சு அந்த B2 செல்லை. ஓகேங்களா? இப்போ செலெக்ஷன் டாட் இந்த பர்டிகுலர் செலக்ட் ஆகிருக்கிறது டெக்ஸ்ட் டு காலம் டெஸ்டினேஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரேஞ்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து சின்டாக்ஸு எக்ஸல் டீலிமிட்டட் அதர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கொடுத்துட்டோம். அதர் கேரக்டர் மை செப்பரேட்டர். இந்த மை செப்பரேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மேனுவலாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் டு காலமில் போயிட்டு அந்த செக் பாக்ஸில் நம்ம அதர் டிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுவோம். நான் அதை ஷோ பண்ணுறேன் லேட்டராக. இப்போ வந்து பாருங்கள், அதை வச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் செப்பரேட் பண்ணிடுச்சு. அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் ரேஞ்சை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் டு காலம் வந்து நமக்கு இங்கே பண்ணிடுச்சு பேஸ்ட் ஆன் த ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இப்போ இன்கேஸ் நம்ம எதுவுமே காலம் செலக்ட் பண்ணல அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் போயிட்டு மெசேஜ் பாக்ஸ் இங்கே ஷோ பண்ணணும். செலக்ட் ஜஸ்ட் ஒன் காலம் சொல்லிட்டு நமக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றனா ஒரு காலம் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் நமக்கு டேரெக்டாக இங்கே போயிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே என்டிஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிக்கிட்டோம். டிஸ்பிளே அலர்ட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங். இப்போ வந்து மெசேஜ் பாப்போ வந்து டன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு இதை இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட் டு காலம் இங்கே டேட்டா டேப்பில் போயிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கே டீலிமிட்டட் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுப்போம். இங்கே வந்து பாருங்கள், நம்ம VBA கோடில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே அதர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து சூஸ் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம மேனுவலாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா இங்கே நம்ம என்ட்ரி பண்ணுவோம். என்ன செப்பரேட்டர் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுப்போம். அதையே நம்ம என்ன பண்ணுவோம்னா VBA கோடில் நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ நமக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட் ஆஃப் டேட்டா இருக்குது டிஃப்ரெண்ட் செப்பரேட்டர் யூஸ் பண்ணி. இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸாக இருக்கலாம், டாட்டாக இருக்கலாம். இது வந்து நம்ம டைனமிக்காக தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மேக்ரோ பட்டனில் ரைட் கிளிக் பண்ணுற அசைன் மேக்ரோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்பிளிட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் ஆர் நம்பர்ஸ் அப்படின்ற அந்த மேக்ரோவை லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்புட் பாக்ஸ் வந்துடும். இன்புட் பாக்ஸில் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறோம். நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து ஓல்டர் எக்ஸல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.